அப்ரோச் ஆர் திங்கிங்கில் டிஃப்ரென்ஸை கொண்டு வந்தால் அது நம்ம பிஸ்னஸில் எப்படி இம்பேக்டை பண்ண முடியும். நீங்கள் ஒரு பர்சனை வச்சு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது 24 மணி நேரம் தான். இன்றைக்கி 300 பேர் 500 பேர் 1000 பேர் இருக்கும்போதும் உங்களுக்கு 2000 பேர் இருக்கும்போதும் அதே 24 hours தான். உங்கள் டைமை ஆப்டிமைஸ் பண்ணணும், எந்தெந்த வேலையை நீங்கள் பார்க்கணும், எந்த வேலையெல்லாம் டெலிகேட் பண்ணணும்னு இருக்குது. வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து நம்மளுடைய அப்ரோச் ஆர் திங்கிங்கில் டிஃப்ரென்ஸை கொண்டு வந்தால் அது நம்ம பிஸ்னஸில் எப்படி இம்பேக்டை பண்ண முடியும். அது என்னுடைய லைஃப்பில் அந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு செமினார் அமித் பி நாகர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கோச்சு, அவருடைய செஷன் வந்து இந்த எஸ்கலேட்டர்னு ஒரு செஷன், அதாவது ஒரு 50 பீப்புள் மட்டும் வந்து ஒரு செலக்டடாக குரூப்பாக பண்ணி அவங்க வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் சொல்லலாம், பிஸ்னஸாக அடுத்த கட்டத்தை எழுதி போகிறதுக்கு கோச். இது வரைக்கும் ஒரு 4 செஷன் நடந்திருக்கு, கிட்டத்தட்ட அது 1.5 நாள் ட்ரைனிங் செஷனு. ஸோ இப்போ லாஸ்ட் டைம் அமித் பி நாகர் அது சேலத்தில் நடந்தது. இப்போ நம்ம எய்சன் மேட்ரிக்ஸ் பார்த்துருப்போம், அதாவது இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் பார்த்துருப்போம். அதாவது வந்து நம்ம ஒரு இப்போ A4 ஷீட் எடுத்துக்கிட்டோம்னா அதை 4 குவாட்ரண்டாக நம்ம பிரிக்கிறது. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட், செகண்ட் குவாட்ரண்ட் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட், தேர்டு குவாட்ரண்ட் வந்து நாட் இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட், ஃபோர்த்து குவாட்ரண்ட் நாட் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட். ஸோ இப்போ இதுக்கு ஆக்சுவலாக என்ன விளக்கம் சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் குவாட்ரண்ட் இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட் அதை இமீடியட்டாக செஞ்சு முடிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் செகண்ட் குவாட்ரண்ட் தான் அதில் வந்து முக்கியமானது. இதெல்லாம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டில் வரது நான் சொல்கிறது. ஸோ செகண்ட் குவாட்ரண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட், அந்த வேலை ரொம்ப இம்பார்ட்டன்ட் பட் ஆனால் அர்ஜென்ட் இல்லை, நமக்கு இன்னும் 1 month டைம் இருக்குது. அப்போ இப்போவே அதிலிருந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த டாஸ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி பக்கத்தில் கொண்டு வரணும். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு புக் எழுதணும்னு பிளான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது வந்து நான் ஒரு 3 monthsக்குள்ளே ரிலீஸ் பண்ணணும் அல்லது 6 monthsக்குள்ளே ரிலீஸ் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா, இப்போ இன்றைக்கி நம்ம வந்து கிட்டத்தட்ட எண்ட் ஆஃப் டிசம்பரில் ஜனவரி அந்த ரேஞ்சில் இருக்கிறோம். இப்போ நான் வந்து ஜூன் டெட்லைன் வைக்கிறேன்னா கடைசியாக ஜூனில் போய் நான் அதை பண்ண முடியாது. இப்போ ஜனவரியில் வந்து கொஞ்சம் சாப்டர் முடிச்சிருக்கணும், பிப்ரவரியில் கொஞ்சம் முடிச்சிருக்கணும், மார்ச்சில் கிட்டத்தட்ட ஃபுல் புக்கு முடிச்சு ப்ரூஃப் பார்த்துருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பிரிண்டிங் போகணும், நமக்கு காப்பீஸ் வரணும், அதுக்கப்புறம் தான் கொடுக்க முடியும். ஸோ இப்போ இதில் இவ்வளோ ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அதை முடிச்சா தான் அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ ஜனவரிக்குள்ளே என்ன முடிக்கணும், பிப்ரவரிக்குள்ளே என்ன முடிக்கணும், மார்ச்சுக்குள்ளே என்ன முடிக்கணுங்கிற மாதிரி பிளான் போட்டால் தான் முடியும். ஸோ அதெல்லாம் ஆனால் அது இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது வந்து அந்த ஒரு புக்கு போகிறதுங்கிறது ஈவன் நம்மளுடைய அத்தாரிட்டியை மக்களுக்கு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய நாலேஜை மக்களுக்கு ஷேர் பண்ணுறது. ஸோ அது மூலிமா நமக்கு ஒரு அத்தாரிட்டி பில்ட் ஆகும், நம்ம பிஸ்னஸ்க்கு பில்ட் ஆகும். இந்த மாதிரி வந்து அது இம்பார்ட்டன்ட், நான் தான் செஞ்சாகணும், புக்கு நான் தான் எழுதி ஆகணும். ஸோ அப்போ அது எனக்கு இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கு. பட் அர்ஜென்ட்ல இன்னும் 6 மாதம் இருக்குது. பட் ஆனால் இப்போ இருந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுதான் அந்த செகண்ட் குவாட்ரண்ட். தேர்டு குவாட்ரண்ட் வந்து நாட் இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட். நாட் இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட் அப்படின்னா அதை வந்து டெலிகேட் பண்ணிடலாம், வேறு யார்ட்டையாவது நம்ம ஸ்டாஃப் கிட்ட கொடுத்து அதை வந்து அவங்கள செய்ய சொல்லிடலாம், அந்த ஒர்க்கை செஞ்சு முடிக்க சொல்லிடலாம். அதுக்கு அடுத்தது ஃபோர்த் குவாட்ரண்ட் வந்து நாட் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட் அப்படிங்கிற டாஸ்க்கை நமக்கு லீவ் பண்ணிடலாம், அதை ஜஸ்ட்டு விட்டுறலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் அந்த மேட்ரிக்ஸோட இந்த 4 குவாட்ரண்ட்டு. இப்போ இதில் வந்து அவர் என்ன சொன்னார், நீங்கள் வந்து அடுத்தது ப்ராஃபிட்டபிலிட்டி ஒன்று சேர்த்திங்க. இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி, இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஸோ நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஆக்டிவிட்டி ஒவ்வொன்றும் டாஸ்கில், ஏன்னா நீங்கள் வந்து ஒரு என்டர்பிரனர், நீங்கள் உயர ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் ஒரு பர்சனை வச்சு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போதும் 24 மணி நேரம் தான். இன்றைக்கி 300 பேர் 500 பேர் 1000 பேர் இருக்கும்போதும் உங்களுக்கு 2000 பேர் இருக்கும்போதும் அதே 24 hours தான். ஸோ அப்போ உங்கள் டைமை ஆப்டிமைஸ் பண்ணணும், எந்தெந்த வேலையை நீங்கள் பார்க்கணும், எந்த வேலையெல்லாம் டெலிகேட் பண்ணணுன்னு இருக்குது. இப்போ நீங்கள் செய்யக்கூடிய அந்த வேலையிலேயே ப்ராஃபிட்டும் இருக்கா? இப்போ நீங்கள் டாஸ்க் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட்ல வந்து நிறைய டாஸ்க் வச்சுருப்பீங்க. அந்த டாஸ்கில் ஒவ்வொரு டாஸ்க்கும் நமக்கு என்ன கம்பெனிக்கு ப்ராஃபிட்டை கொடுக்க போகுது அப்படின்னு வந்து ஒவ்வொரு டாஸ்க்கையும் அந்த அப்ரோச்சில் எடுத்தீங்க அப்படின்னா அதில் இன்னும் சில டாஸ்க்கெல்லாம் உங்களுக்கு கழியும். அப்போ நீங்கள் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்மளுடைய அப்ரோச்சில் திங்கிங்கில் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்தோம்னா அது வந்து பெரிய ரிசல்ட்டை கொடுக்கும். இதுலேயே இன்னொன்று பரேட்டோ பிரின்சிபல் இருக்குது, 80-20 ரூல். ஸோ 20% ஆஃப் த ஒர்க் கிவ் 80% ஆஃப் தி ரெவன்யூ ஆர் 80% ஆஃப் தி ப்ராஃபிட்டு அந்த மாதிரி இருக்கும். அல்லது 20% ஆஃப் தி கம்பெனிஸ் கிவிங் 80% ஆஃப் தி ரெவன்யூ டு யுவர் பிஸ்னஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அந்த 80-20 ரூல் அப்ளை ஆகும். அது பேர் பரேட்டோ பிரின்சிபல். ஸோ அந்த மாதிரி ஈவன் இந்த டாஸ்கில் கூட நீங்கள் வந்து 80-20 ரூல் அப்ளை பண்ணி
சரிங்களா? எந்த 20 இப்போ நீங்கள் வந்து ஒரு 20 டாஸ்க் வச்சுருக்கீங்கன்னா அதில் 20%னா 4 டாஸ்க்கு. அந்த 4 டாஸ்க்கை மட்டும் எடுத்து செஞ்சோம்னாவே நமக்கு 80% ரெவன்யூ கொடுக்கும் அப்படின்னா அந்த 4 டாஸ்க்கை தான் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய அப்ரோச்சில் சின்ன சின்ன சேஞ்சஸ், திங்கிங்லேயும் அப்ரோச்லேயும் சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம கம்பெனியை நல்ல க்ரோத் பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இதை வந்து நான் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கிறேன். பட் இருந்தாலும் இப்போ இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவும் ஆட் பண்ணும்போது இன்னும் எனக்கு வந்து இந்த நான் செய்ய வேண்டிய டாஸ்கில் கிளாரிட்டி அதிகமாகிட்டே போகுது. ஸோ அப்போ நம்மளுடைய டைம் வந்து ஆப்டிமைஸாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த அப்ரோச்சை ஒவ்வொரு ஏரியாவில் நீங்கள் திங்க் பண்ண இன்னும் வந்து உங்கள் கம்பெனியாக அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். தேங்க்யூ.